பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 51. இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. கடவுளே, உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தந்தையே. அனுதினமும் நீர் எங்களை தேடி வந்து உமது வல்லமை மிக்க வார்த்தைகளை கொடுத்து எங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் விரும்பக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது உண்மையிலே அதில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றதே. ஒரு அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த கத்தோலிக்க காணொளிக்காக உமக்கு நன்றி. இதை வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. யார் எல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. சில நேரங்களில் ஜெபத்திலே தோல்விகள் வரக்கூடிய நேரத்திலே, சோர்வுகள் வரக்கூடிய நேரத்திலே, தோய்வுகள் வரக்கூடிய நேரத்திலே நீர் அவர்களை மீண்டும் மீண்டுமாய் உயர்த்தி அவர்களுக்கு பலத்தை கொடுத்து அவர்களுக்கு ஊட்டக்கூடிய மருந்தாய் உமது வார்த்தைகளை நிறைவாக கொடுத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தினமும் ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். நியாய தீர்ப்பின் போதும் என் ஆண்டவர் அவரோடு எங்களை சேர்த்து கொள்வதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா. உம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே நீர் எங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றோம். குற்றங்கள் புரிந்து நாங்கள் எங்களையே கரைப்படுத்தி உம்மை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கின்றோம். தீவினையோடு எங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி தீவினையில் விழுந்து தீமைக்கு மேல் தீமை செய்து பாவத்திற்கு அடிமையாகி ஆண்டவரே, பாவத்திலிருந்து வெளியிலே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய குற்றங்களை இந்த நாளில் உணர்ந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. உமது பார்வையில் நாங்கள் செய்த தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக ஒப்புக்கொடுத்து உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. நீர் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக. ஈசோப்பினால் தூய்மைப்படுத்தி அருள்வீராக. நீர் எங்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நாங்கள் தூய்மை அடையக்கூடிய வேளையிலே தூயதோர் உள்ளத்தை எங்களுக்குள் தருகின்றீர். உறுதி தரும் ஆவியை எங்களுக்குள் கொடுக்கின்றீர். புதுப்பிக்கும் ஆவியை எங்களுக்குள்ளே உருவாக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மையிலே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பிற்காக உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து உமது பாதத்தை சிக்கன பிடித்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி தண்டனை தீர்ப்பில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மாசற்றவர்களாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பலத்தையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய ஜெபத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். விண்ணப்பங்கள் செலுத்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற ஈடற்ற நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கக்கூடிய வேளையிலே நீர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருகின்றீரே. அதை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அனுபவித்து இருக்கிறேனே சுவாமி. அதே அனுபவத்தை பிள்ளைகளும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வார்களாக. நொறுங்கி போய்
இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உமது முன்னிலையில் இருந்து நீர் பிள்ளைகளை தள்ளிவிடக்கூடிய தெய்வம் அல்ல. ஒவ்வொரு மனிதரும் அவனுடைய சொந்த விருப்பத்தினாலே அழிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. உறுதி தரும் ஆவியை கொடுத்து இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் உயர்த்திடுவீராக. அதிகாலையிலே எழுந்து என்னோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. முதியோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், கணவன்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், மனைவிமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அவர்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு வாழவும் எப்பொழுதும் என் ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்களாக ஒரு மாறிட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, திரு பாடல்கள் 20வது அதிகாரம் 1வது வார்த்தையில் வாசிக்கின்றோமே, நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பாராக, யாக்கோப்பின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக என்று. ஆம் தகப்பனே, உமது பெயர் மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பை தரும் ஆண்டவரே. நொறுங்குண்ட பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நீர் ஆசீர்வதிக்கின்றீர், உமது பெயரே எங்களுக்கு துணையாக இருக்கிறது என்று திரு பாடல்கள் 124வது அதிகாரம் 8வது வார்த்தையில் வாசிக்கின்றோம். ஏனென்றால் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் நீர், எங்களை உருவாக்கிய தெய்வம் நீர், எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் நீர், எங்களை உயர்த்தக்கூடிய தெய்வம் நீராக இருக்கின்றீர். உமது நாமம் போற்றப்படுவதாக, உமது பெயர் போற்றப்படுவதாக, உமது வல்லமை போற்றப்படுவதாக. என் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இடைவிடாமல் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, தாய் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றேன், அனைத்து மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கின்றேன். மலை பிரதேசம், குளிர் பிரதேசம், வெயில் பிரதேசம் என்று பாராதபடி, பணத்திற்கு அடிமை ஆகாதபடி, வல்லமையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் அது பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பு வளையத்தை அமைப்பீராக. சாத்தானுடைய தூண்டுதல் அவருடைய வாழ்க்கையில் வந்து விடாதபடி அவர்கள் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் அவர்கள் உம்மோடு இணைந்து நீர் கொடுத்த அந்த அன்பான பணியை செய்யக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. திருச்சபையில் இருந்து தவறி இருக்கக்கூடியவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். திருச்சபையில் இருந்து வழி விலகி சென்றிருக்கிறவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதித்து உண்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை மீண்டும் தாய் திருச்சபையோடு சேர்த்து கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கக்கூடியவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்நாளை எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். அனைவரையும் தொடுவீராக, அனைவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவருடைய நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து மீண்டும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அன்பான நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, எங்களுக்காக பரிந்து பேசும் பூண்டி மாதாவே, ஜெபமாலை அன்னையே, உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள் துயரங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் உமது மகனிடம் பரிந்து பேசுங்கம்மா. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.